வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். தமிழ்நாடு டூரிசம் கூட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அதனால தமிழ்நாட்டில் அட்வென்ச்சர் டூரிசம் நிறைஞ்சிருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அதில் 2வது டிஸ்ட்ரிக்டாக கோயம்புத்தூரை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம வெள்ளமலை டனல் ரிவர், அக்காமலை, நம்பர்பாறை, மான்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 3 ஆஃப் கோயம்புத்தூரை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். போன வீடியோவில் நம்ம மங்கி ஃபால்ஸ், ஹார்ன்பில் வியூ பாயிண்ட், ஆர்ச்சர்ட் டேம்லாம் பார்த்துருப்போம். அந்த வீடியோட எண்டில் நம்ம வால்பாறைக்குள்ளே நுழைஞ்சிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம இப்போ வால்பாறையோட மெயின் ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நாங்கள் போகும்போது சேர்ந்து இங்கே கூட அப்படியே மழையும் தானாக வந்துட்டாப்ல. ஆஹா, நம்ம இனிமேல் வீடியோ எடுத்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஏன் இப்போ மெயின் டவுனுக்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற க்ரீன் ஹில்ஸ் ஹோட்டலில் தான் நாங்கள் அன்றைக்கி தங்கணும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வால்பாறையோட மெயின் டவுன்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களோட ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டலுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டீலக்ஸ் ரூம்ஸ்லேருந்து லக்ஸரி ரூம்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வால்பாறைக்கு வரீங்க, ஹோட்டல் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பயங்கரமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, பக்கத்துல எங்கேயாச்சும் போலான்னு கிளம்புனது தான் வெள்ளமலை டனல் ரிவர். இந்த டனல் ரிவர் பாத்தீங்கன்னா வால்பாறை மெயின் டவுன்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. மழை காலத்தில் இந்த டனல்ல இருந்து தண்ணி பயங்கர வேகமாக வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் இங்கே குளிக்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே குளிக்க அலோவ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அங்கே இருக்க அந்த சின்ன ஃபால்ஸில் இன்னமும் கூட குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. வால்பாறையில் ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்ஸ்னால் இதை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த இடத்துக்கு என்ட்ரி ஃபீலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணிடாமல் போங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கான பெஸ்ட் டைமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் இல்லைனா சன்செட் டைமில் போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. நம்ம இங்கிருந்து கிளம்பி அடுத்து போக போற இடம் கூழாங்கல் ஆறு. வால்பாறையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி ஸ்பாட்னா இதை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூழாங்கல்னால நிறைஞ்சிருக்கும். அதனால் பார்க்கவே ரொம்ப பயங்கர அழகாக இருக்கும். இந்த இடத்துலையும் முன்னாடிலாம் குளிக்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த இடத்துல குளிக்க அலோவ் பண்ணுறது கிடையாது.
அன்னைக்கு வேற எங்கேயும் எங்களால போக முடியல, அதனால ரிட்டர்ன் நாங்க ஹோட்டலுக்கே போயிட்டோம். அப்போ எடுத்த வால்பாறையோட நைட் ஷாட்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமா கிளம்பி அடுத்த நோக்கி நாங்க போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தா நடு ரோட்ல மான் நின்றுட்டு இருந்துச்சு. டக்குன்னு வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு அதை கிராஸ் பண்ற வரைக்கும் நாங்க பொறுமையா வெயிட் பண்ணோம். வால்பாறையில நைட்டும் சரி ஏர்லி மார்னிங்கும் சரி நிறைய அனிமல்ஸ் ரோட கிராஸ் பண்ணும். அதனால நீங்க பார்த்து பொறுமையா போங்க. அதே மாதிரி அந்த அனிமல்ஸை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாதீங்க. நம்ம எங்க தாண்டா போயிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அக்காமலை கிராஸ் ஹில்ஸ். இங்க போறதுக்கான பெஸ்ட் டைம் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் தான். இது வால்பாறையில இருந்து அப்ராக்சிமேட்டா 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நாங்க ஏன் விடிய காலையில கிளம்பி சீக்கிரமா இந்த இடத்துக்கு போனோம்னா, காலையில சன்ரைஸ் ஆகும்போது சூரியன்ல இருந்து வர ஒளி அந்த புல் மேடுகள் மேல இருக்கிற பனி துளிகள் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த மலையோட சரிவை பார்க்கறதுக்கே ஷைனிங்கா அப்படியே பல நிமிடம். அன்பார்ச்சுனேட்லி நாங்க போகும்போது இந்த சன்ரைஸை ஃபுல்லா மிஸ்ட் பையன் கவர் பண்ணிட்டாப்ல. ஸோ எங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் இந்த மலைகளோட சரிவு, இந்த மலை ஃபுல்லாவே புல்லா இருக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அந்த கிராஸ் ஹில்ஸோட ட்ரோன் ஷாட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அங்க இருந்து நாங்க போனது இன்னொரு அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு பிளேஸ். இந்த இடத்துக்கு போறதுக்கும் நம்ம கொஞ்சம் ஆஃப் ரோட்ல போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம டீ தோட்டத்துக்குள்ள நடந்து போற மாதிரி ஜாலியா இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க போறதா இருந்தா பைக் இல்லைனா கிளியரன்ஸ் இருக்க கார் தான் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்க போகும்போது எங்க கார் செம்மையா அடி வாங்கிருச்சு. கீழே இறங்கி இன்ச் பை இன்ச் மூவ் பண்ற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ நாங்க எடுத்த இந்த மட்டமான ரிஸ்கை நீங்க எடுக்காதீங்க மக்களே. இந்த இடத்தோட பேரு நம்பர் பாறை. இங்க இருந்து கிடைக்கிற வியூவும் வேற லெவல்ல இருக்கும். இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறனால நிறைய பேர் இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து கிடைக்கிற வியூவை மறக்காம என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம சின்ன கல்லார் நிரார் டேம்னு நிறைய இடங்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த கோயம்புத்தூர் சீரீஸ்ல எங்க கூட கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா மறக்காம எக்ஸ்பர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. அங்க எங்களோட டே டு டே அப்டேட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க அங்க கேட்கலாம். Until the next video, this is Nidish signing off. Tata, bye bye.
ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னுங்க, இன்னொன்னு இது